என்ன டிரைவர் ஃபோன் பண்ணி பக்கத்து தெருவில் வந்துட்டாருன்னு சொல்றாரு, இன்னும் வரலையே. மாயக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்கும் வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. என்ன ஏதோ வண்டியோட ஹார்ன் சத்தல கேக்குது. அப்பாடா, எப்படியோ அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாரு. இதுதான் மாயாவோட வீடா? ஆமாண்ணா, இப்படி ஓரமா வச்சிருங்க. சரிம்மா, இப்படி ஓரமா இறக்கி வச்சிடறான். என்ன ஒரு ஓரமா வைக்க சொன்னி ரொம்ப ஓரமா வச்சுட்டாரு. எப்படி இதை எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறது? எப்படி இதை நகர்த்திட்டு வருது? அம்மா பார்த்தாலும் திட்டுவாங்க. என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. மாயக்கா, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அதெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண வேணாம், நானே எடுத்து வச்சிருவேன். நீ எங்க வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. எங்க பின்னாடி மூவ் பண்ணிட்டு வா அர்ஜுன், இங்க வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இது இவ்ளோ வெயிட்டா இருக்கு, நகர்த்தவே முடியல. இல்ல நம்மளே தண்ணியா எடுத்து வச்சிடும், சீனெல்லாம் வேற போட்டோம். அப்பா, மெல்ல மெல்ல நவுத்தில போய் வச்சிருவோம், இல்லாட்டி அவமானம் ஆயிடும். இந்த துணியெல்லாம் இப்பவே அரேஞ்ச் பண்ணிடலாமா? இதை நம்ம அடைச்சு கொடுக்கட்டுமா? வேணா வினி, நம்ம இப்படியே ஹேங்கர்ல போட்டு வச்சிடலாம். அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அம்மா வந்தோடனே பேலன்ஸ் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறமா. ஏன்னா அவங்களோடதுலாம் எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன், நீ இருந்ததாலதான் இந்த பீரோவை எடுத்து இங்க வைக்கவே முடிச்சிச்சு. பரவாயில்லப்பா, எனக்கு இந்த புகழ்ச்சியெல்லாம் எனக்கு பிடிக்காது.